பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் நோவாவையும் லோத்துவையும் நிஜ வாழ்க்கை உவமைகளாக பயன்படுத்தினார்? தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்பது இயேசுவின் சீஷர்களும் பரிசேயர்களும் தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே தன்னுடைய பிரசன்னத்தின் மூலமும் தன்னுடைய கிரியையின் மூலமும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது என்று இயேசு கூறினார். ராஜ்யம் கிறிஸ்துவில் உள்ளது, ஆனால் அதன் நிறைவு அவரது இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறது. பின்னர் இயேசு லூக்கா 17 அதிகாரம் 26-29 வசனத்தில் நோவா மற்றும் லோத்தை நிஜ வாழ்க்கை உவமைகளாக நியாய தீர்ப்பு திடீரென்று வருகிறது என்று கற்பிக்கிறாரு. ஆனால் பெரும்பாலான மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். தேவனை நம்பி கீழ்ப்படிவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். எனவே இயேசு இந்த பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகளை அவருடைய இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் என்பதற்காக எச்சரிக்கையாக பயன்படுத்தினார். முதலாவது, நோவாவின் நாட்களில் ஜனங்கள் வாழ்க்கையில் சாப்பிடுவது, குடிப்பது, திருமணம் செல்வது, கொள்வது என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நடவடிக்கையில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் தேவனை மதிக்காமல் வாழ்ந்தார்கள். தாமதமாகும் வரை எச்சரிக்கையை புறக்கணித்தார்கள். ஆனால் வெள்ளம் வந்து அவர்களை அனைவரையும் அழித்தது. இரண்டாவது, லோத்துவின் நாட்களில் ஜனங்கள் வாங்குவது, விற்பது, நடுவது, கட்டுவது போன்றவற்றை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக குருட்டாட்டம் உள்ளவர்களாகவும் உலக வாழ்க்கையிலும் செயலிலும் இருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று சோதோமின் மீது நெருப்பும் கந்தகமும் வந்து விழுந்தது. இறுதியில் நியாய தீர்ப்பில் அழிந்தார்கள். மூன்றாவது, மனுஷகுமாரின் நாள் தயார் நிலைக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. நோவா மற்றும் லோத்துவின் நாட்கள் இருந்தது போல கிறிஸ்து திரும்பி வரும்போதும் இருக்கும். லோத்தின் மனைவி திரிந்து பார்த்து உப்பு தூணாய் போனாள். ஏனென்றால் அவளுடைய இருதயம் இன்னும் சோதோமில் இருந்தது. பிளவுபட்ட விசுவாசம் தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிற்க முடியாது. ஆகவே கிறிஸ்து திரும்பி வரும்போது மக்கள் தங்கள் உடைமைகளுக்கும் திரும்பவோ அல்லது பூமிக்குரிய காரியங்களை பற்றுக்கொள்ளவோ கூடாது. நான்காவது, நோவாவின் பேழையும் லோத்தின் மீட்பும் இயேசுவை சுட்டி காட்டுகிறது. நோவாவின் குடும்பத்தார் பேழைக்குள் நுழைந்தது போலவும் லோத்து பாதுகாப்பாக ஓடிப்போனதை போலவும் நாம் இயேசுவை அடைக்கலமாக பற்றிக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு கிறிஸ்துவில் மட்டுமே காணப்படுகிறது. ஆகவே அவருடைய வருகை திடீரென்று இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டவே நோவாவையும் லோத்துவையும் இயேசு நிஜ வாழ்க்கை உவமைகளாக பயன்படுத்தினார். நோவாவை போல நாமும் தேவனுடைய வரவிருக்கும் நியாய தீர்ப்பை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் சுவிசேஷத்தின் மூலம் உலகத்திற்கு நம்பிக்கையை வழங்க வேண்டும். ஆமென்.